காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல். ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் மதிய நேர செய்தி அறிக்கைகள். நாட்டை நாசப்படுத்திய ரணில் மைத்ரி பல தகவல்களை வெளியிட்ட முக்கிய புள்ளி. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இடையிலான மோதல்களால் நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய பல அபிவிருத்தி திட்டங்கள் இழக்கப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளர் ஏஎஸ்பி லியனக தெரிவித்துள்ளார். கட்டாருக்கான இலங்கை தூதுவராக இருந்தபோது நாட்டின் எண்ணெய் வளங்களை ஆய்வு செய்ய கட்டார் மன்னரிடம் முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையிலிருந்து சென்றவர் விமான நிலையத்தில் திடீரென விழுந்து மரணம். இலங்கையிலிருந்து சென்றவர் சென்னை விமான நிலையத்தில் திடீரென உயிரிழந்துள்ளார். இலங்கை சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு திரும்பிய 55 வயது நபர் திடீரென மரணமடைந்தார். சென்னை பிரேட்டோ பகுதியை சேர்ந்த சையத் சிராஜுதீன் என்பவர் சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு சென்றுவிட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் சென்னை திரும்பியுள்ளார். கொழும்பில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி. மவுண்ட் லெவினியா கூலுதாகொட வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் சற்று முன்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றிரவு சுமார் 9:50 மணியளவில் கூலுதாகொட வீதியில் உள்ள வீடொன்றுக்குள் இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போர் பதற்றத்தின் மத்தியில் வளைகுடா நோக்கி செல்லும் USS ஜார்ஜ் வாஷிங்டன் கப்பல். அமெரிக்க கடற்படையின் USS ஆப்ரகாம் லிங்கன் விமானம் தாக்கி கப்பலில் பணியாற்றும் மாலுமிகள் மற்றும் கடற்படையினர் நீண்ட கால பணியமர்த்தலால் கடுமையான மன அழுத்தத்தை எதிர்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதையடுத்து அவர்களுக்கு மாற்றாக USS ஜார்ஜ் வாஷிங்டன் தாக்கி கப்பல் மத்திய கிழக்கு நோக்கி அனுப்பப்படுகிறது. முல்லைத்தீவில் போதைப் பொருளுடன் 5 பேர் கைது. முல்லைத்தீவு கொக்கிலை பகுதி கரோயின் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கொக்கிலை வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை கொக்குலாய் போலீசாரின் சோதனை நடவடிக்கையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதெல்லை நீடிப்பு. CV விக்னேஸ்வரனின் பரபரப்பான கருத்து. அரசாங்கம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க ஆயத்தமாகும் 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதிலேயே நீடிக்கும் தீர்மானத்திற்கு முன்னாள் நீதியரசர் CV விக்னேஸ்வரன் சாதகமான கருத்தை தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு விளக்கமளித்த போதே இதனை குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் மதிய நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் இரவு நேர செய்திகள் சந்திக்கலாம்.